இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய தமிழ் அற்புதம் என்ன என்பதை ஒரு மெல்லிய இசைக்கு பிறகு நாம் கேட்போம். உள்ளம் பூரிப்படைகின்றது. அப்படி பங்குனி உத்திரத்தில் தெய்வானையை மணந்து அந்த தெய்வீக திருக்கோலத்தோடு காட்சி தரக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு 14 ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகம். ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தால் 12 ஆண்டு காலம் ஆயுள் காலம் நீடுகிறது. நீரையும் நெருப்பையும் மையப்படுத்தக்கூடிய யாகசாலையில் மிக அற்புதமான இந்த புலர்காலை பொழுது புதிய விடியல் வைகரை வணக்கத்தில் ஓம் முருகா என்கின்ற அந்த அற்புதமான வேத மந்திரத்தோடு நாம் மீண்டும் மீண்டும் நேயர்களுக்காக அந்த தூபதீப ஆராதனை காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கற்பூரம் கரைவது போல நம்முடைய உள்ளம் முருகனிடத்தில் கரைய வேண்டும். இந்த விண்ணை முட்டக்கூடிய அரோகரா சத்தத்தோடு நடைபெறக்கூடிய இந்த அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகத்தினுடைய பிரத்யேக காட்சிகள், அங்கே வெண்ணில் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு மின்னொளி காட்சிகளையும் பார்க்கக்கூடிய நாம் இந்த தலத்தில் ஒரு சிறப்பு உண்டு. இது வரலாற்றில் ஓலைச்சுவடிகளில் கல்வெட்டுகளில் கிடைத்த செய்தி. தெய்வானையை மணந்து கொண்ட இந்த தலத்தினுடைய இன்னொரு சிறப்பு தமிழ் அற்புதம் என்று பெயர். இந்த கலச நீரை நேயர்களுக்காக லட்சோப லட்சம் நபர்களுக்காக மீண்டும் மீண்டும் அந்த காட்சியை பதிவு செய்ததை நாம் மீண்டும் மீண்டும் நேயர்களுக்காக காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த புண்ணிய யாத்திரை மேற்கொண்ட நக்கீரர் திருப்பரங்குன்றம் குளக்கரையில் அமர்ந்து தினசரி அனுஷ்டானங்களை மேற்கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு. அந்த குளக்கரை பக்கத்தில் அரச மரத்தடி, அதிலேருந்து ஒரு இலை விழுந்தது. அது பாதி நீரில் இருந்தது, பாதி கீழே விழுந்தது. நீரில் விழுந்த பகுதி மீனாக மாறியது, தரையில் விழுந்த பகுதி பறவையாக மாறியது. இரண்டும் ஒன்றையொன்று இழுத்து கொள்ள ஆரம்பித்த போது இதை பார்த்த நக்கீரர் அனுஷ்டானங்கள் எல்லாம் களைந்து போன போது அதற்காக காத்திருந்தது போல் கற்கிமுகி என்கின்ற பூதம் நக்கீரரை தூக்கிச் சென்றதாகவும் இந்த மலைக்குள் சிறை வைத்ததாகவும் வரலாறு உண்டு. இது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத வரலாறு. இந்த கற்கிமுகி பயங்கர பூதம். தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று ஆசைப்பட்டு முறையாக இறை அனுஷ்டானங்களை செய்யாத 1000 முனிவர்களை பலி கொடுத்தாலும் அதற்கு சாகாவரம் கிடைக்கும் என்று தானாகவே நம்பி வளர்ந்தது. நாம் இந்த பிரத்யேக காட்சியை எதற்காக கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், வயதானவர்கள், பெரியவர்கள்
திருமணமான புதிய தம்பதியர்கள், சிறிய குழந்தைகள் இல்லத்தில் இருந்தபடியே இந்த காட்சிகளை பார்த்து 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 12 ஆண்டு காலம் திருப்பரங்குன்றத்திற்கு செய்து முருகனை வழிபட்ட அந்த பயன் கிடைக்கும். மலர் மாலை அணிவிப்பதை பார்த்திருக்கின்றோம். கலசத்திற்கு மயில் மாலையும் முந்திரி மாலையும் சேர்த்து அணிவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இந்த சிறை வைக்கப்பட்ட நக்கீரர் மொத்தம் 999 பேரையும் சேர்த்து வைத்ததாக அங்கே சொல்லுவார்கள். அந்த பூதத்தின் வேலை இப்படி 1000 பேரை சிறையில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கணக்கு. ஆனால் அந்த 1000 பேரையும் ஒரு சேர விழுங்கிவிட வேண்டும் என்று கற்கிமுகி நினைத்த போது அதை தெரிந்து கொண்ட நக்கீரர் முருகனை மனதில் நிறுத்தி பாடியதுதான் திருமுருகாற்றுப்படை. இது பல பேருக்கு தெரியாது. திருப்பரங்குன்றத்தில் இந்த அறைக்கு கற்கிமுகியிடமிருந்து தேவர்களை, முனிவர்களை காப்பதற்காக, 1000 பேரை காப்பதற்காக நக்கீரர் மனமுருகி பாடியதுதான் அந்த திருமுருகாற்றுப்படை. வேலனும் தன் வேளால் அக்குகையை பிளந்து அந்த பூதத்திலிருந்து விடுதலையை பெற்றுத்தந்து அந்த முருகனுக்கு நன்றி சொன்ன நக்கீரர், முருகபூதம் என்னை தொட்டு தூக்கி வந்தால் என்னை பாவம் பற்றி கொண்டு விட்டதே, அது போக்குவதற்காக காசி சென்று கங்கையில் நீராடப் போகிறேன் என்றார். உடனே முருகன் என்ன பண்ணார்? தன் கையில் இருக்க வேளால் அந்த பாறையை கீறினார். கங்கை தீர்த்தம் பிய்த்து கொண்டு வந்தது. அப்போது அண்ணல் வணங்கினார். முருகன் மலையை கீறி பிளவும் நக்கீரர் பூஜை செய்து பஞ்சாட்சர பாறையும் இன்றும் திருப்பரங்குன்றத்தில் நாம் சில நிமிடத்திற்கு முன்பு பார்த்தோமே, அதுதான். இந்த வரலாற்றை அருணகிரிநாதர் வேல் வகுப்பில் அழகாக சொல்கின்றார். படுத்தமுது தனி படகை இருக்குமறு கவி புலவன் இசை குறுகி வரை குகை பிடித்து வடிகாணும் மயில் நடக்குகன் வேளே 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 அப்படின்னு சொல்றார். இந்த காட்சிகள் எல்லாம் வேறு எங்கும் கிடைக்காது. திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், மதுரை காஞ்சி, கலித்தொகை, அகநானூறு, தேவாரம் ஆகிய அனைத்திலும் இந்த திருப்பரங்குன்றம் காட்சிகளை நமக்காக படம் பிடித்து வடம் பிடித்து காட்டுகின்றார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பதிவை நீங்கள் உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டும். திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், மதுரை காஞ்சி, கலித்தொகை, அகநானூறு, தேவாரம் என்று எல்லா இலக்கியத்திலும் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய சிறப்பு சொல்லப்படுகின்றது. திருப்பரங்குன்றம் தலத்தை தேவராய பாலவராயர் புகழ்ந்து பாடியிருக்கின்றார். கந்தசஷ்டி கவசம் இவர் இயற்றிய இத்தலத்துக்கும் ஒரு அற்புதமான கவசத்தை தந்திருக்கிறார். அந்த கவசம் எப்படி தொடங்கும்னா, தேவராய கவிராயர் இயற்றிய திருப்பரங்குன்றத்தின் மீதான முதல் கவசத்தில் திருப்பரங்குன்றத்து தீரனே குகனே மறுப்பில்லா பொருளே வள்ளி மனோகரனே குன்றத்து குறையுரை குமரனே அரணே இருக்குள் குருபரா ஏகரா பொருளே வையாபுரியில் மகிழ்ந்து வாழ்பவனே ஒய்யார மயில் மேல் உகந்தாரவனே ஐயா குமரா அருளே நமோ நமக மையாய் விளங்கும் வேளா நமோ நமக பழனியே கிரிவாள் பாகவா நமோ நமக மழுவுடை முதல்வன் மலதாய் நமோ நமக விராலிமறையுரை விமலா நமோ நமக மாறாமரம் துளைத்தோன் மனோ நமக சூர சம்ஹார துணையே நமோ நமக வீரவே வேளத்தும் வேலவே நமோ நமக பன்னிருக்கரமுடைய பாரமா நமோ நமக கண்களிலுடைய கந்தா நமோ நமக கோழிக்குடையுடைய கோவலே நமோ நமக ஆழிச்சூழ் செந்தில் அமர்ந்த நாயகா நமோ நமக சச சச ஓம் ரீ ரீம் ரீம் வவ வவ ஹாம் ஹோம் நன 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 வாம் ஹோம் பப 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 சாம் ஓம் வவ 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 ஓம் வலி வலி லுலு லுலு நாட்டிய அச்சரம் கக கக கந்தனே வருக ஈக ஈக ஈசனே வருக தகதக சர்க்குரு நமக பகபக பரந்தாமா வருக வருக வருகவென் வள்ளலே வருக 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 நிஷ்கலங்கா வருக என்று முருகப்பெருமானுக்காக தேவராய கவிராயர் இயற்றிய திருப்பரங்குன்றத்து சஷ்டி கவசம் முதல் கவசம் இப்போது நான் சொன்னது. இது போன்ற பல செய்திகள் உண்டு. இந்த ஆலயம் எப்போதெல்லாம் திறந்திருக்கும் என்று மெய்யன்பர்களுக்கு தெரிய வேண்டும். அதிகாலை ஒரு 5-5:30 மணிக்கு தொடங்கி நண்பகல் 1 மணி வரைக்கும் செயல்படுகிறது. மாலை வேளையிலே 4 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 9 மணி வரைக்கும் 8 கால பூஜைகளும் திருவனந்தமும், அதற்கு பிறகு கால பூஜையும் காலசந்தியும், அப்புறம்
திருக்கால சந்தியும் உச்சிகாலையும் சாயரட்ச பூஜையும் அர்த்தஜாம பூஜையும் பள்ளியறை பூஜையும் என்று பல்வேறு பூஜைகள் நடைபெறுகின்றது. இந்த ஆலயத்திலே சித்திரை சுவாதி நட்சத்திரத்தில் திருக்கல்யாணம் உண்டு. வைகாசி முதல் தேதியில் அந்த பால் காவடி திருவிழா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வைகாசி விசாகத்துக்கு அடுத்த நாளில் ஒரு நாள் உற்சவம், அந்த சட்டத்தேர் புறப்பாடு. ஆதி மாதத்திலே ஊஞ்சல் உற்சவம், ஆடி மாதத்திலே திருக்கார்த்திகை, ஆவணி மாதத்தில் இந்த புட்டு திருவிழா என்று ஒன்று நடக்கும். அதை பார்க்கறதுக்கு கோடி கண்ணு வேணும். புரட்டாசி மாதத்திலும் நவராத்திரி வைபவம், ஐப்பசி மாதம் 7 நாட்களுக்கும் சஷ்டி விரதம், கார்த்திகை மாதத்தில் 10 நாட்களுக்கு பிரம்மோற்சவம், மார்கழி தை மாதங்களுக்கு தெப்பத் திருவிழா, மாசியிலே வெயிலுகந்த அம்மனுக்கு திருவிழா, பங்குனி மாதத்தில் விசாகம் என்று நாளெல்லாம் திருவிழா காணக்கூடிய திருப்பரங்குன்றம். இந்த திருமணம் புத்திர சோகம் நீங்கக்கூடிய தலமாக இந்த திருப்பரங்குன்றம் விளங்குகிறது. இங்கே மக்கள் தங்களுடைய துன்பத்தை துயரத்தை போக்குவதற்கு அன்னதானம் நிறைய செய்வார்கள். தோஷ பரிகார தலமாக இருக்கிறது. இந்த மதுரை நகருக்கு தென்மேற்கு திசையில் சுமார் ஒரு 5-6 கிலோமீட்டரில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. மதுரை திருவனந்தபுரம் செல்லக்கூடிய ரயில் பாதையில் 2வது ரயில் நிலையமாக இது இருக்கிறது. இங்கே நிறைய விடுதிகள் இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையை சேர்ந்தவர்கள் மிக நேர்த்தியோடு பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, நம்முடைய மாநகராட்சி எல்லாம் ஒன்று திரண்டு கடந்த சில நாட்களாக மிக நேர்த்தியோடு பணி செய்தார்கள். சிவன் பார்வதியினுடைய இளைய மகன் முருகப்பெருமான் 6 பொறிகளில் தோன்றியதாக வரலாறு உண்டு. 6 படைகளில் முதன்மை படை வீடு இந்த திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் இதற்கு முன்பு 14 ஆண்டுகளுக்கு முன்பு விழாக்கோளம் பூண்டு குடமுழுக்கு நடந்தது. முதல் படை வீடாகிய இந்த முருகப்பெருமானுக்கு குடமுழுக்கு வைபவத்தை சில நிமிடங்களுக்கு முன்பு பார்த்தோம். இந்த புலர்காலை பொழுது புதிய விடியல், மலர்கள் எல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய காட்சி. கன்றுகள் எல்லாம் பசுவை நோக்கி பாலருந்த செல்கிறது. எல்லோருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் முருகா என்கின்ற அந்த சத்தம் ஒழுங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கத்திலே வேத மந்திரங்கள், இன்னொரு பக்கத்திலே நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள், இன்னொரு பக்கத்திலே ஓதுவா மூர்த்திகள் என்று எல்லோரும் சேர்ந்து உள்ளம் மகிழ. நம்முடைய கேமராமேன்கள் கடந்த சில நிமிடங்களாக தண்ணீர் அருந்தவில்லை, தேநீர் அருந்தவில்லை. ஒரு 2.5 மணி நேரமாக ஊடகத்திற்குள்ளே கண்ணை வைத்து ஒரு 4:30 மணிக்கு அவர்கள் எடுக்கத் தொடங்கிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கின்ற போது நம் உள்ளம் அப்படியே சிலிர்க்கிறது. 70 தொழில்நுட்ப கலைஞர்கள், 20 களப்பணியாளர்கள், 3 சிறப்பு செய்தி சேகரிப்பாளர்கள், இதை தவிர சென்னையில் சிறப்பு நிலையம், ஆன்லைன் எடிட்டிங், சிம்மி ஜிப்பி, வானத்திலே வட்டமெடுக்கக்கூடிய ட்ரோன் கேமராக்கள் என்று இன்றைக்கு மின்வொளியில் விண்வொளியில் உள்ளமும் இல்லமும் குளிர திருப்பரங்குன்ற நேரலையில் முதன்மைக்குரிய தொலைக்காட்சியாக தந்தி நிற்பதற்கு காரணம் நேயர்களாகிய பங்களிப்புத்தான்.